வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி 5 பவுன் நகை அடகு வைத்தவர்களுக்கு குட் நியூஸ் சார்ந்து ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றன. இது குறித்த முழு விவரத்தையும் பார்ப்போம். கடந்த சட்டமன்ற தேர்தல் போது திமுக கொடுத்த முக்கிய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்வது. அதன்படி திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு கடந்த 2021ஆம் ஆண்டு வரை பெறப்பட்ட சில நகைக்கடன்களை தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் மீண்டும் நகைக்கடன்கள் தள்ளுபடி சார்ந்த அறிவிப்புகள் வெளியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தள்ளுபடி பெறுவதற்கான தகுதிகள் குறித்து விதிமுறைகள் கடுமையாக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு இந்த சலுகைகள் வழங்கப்படாது. கூட்டுறவு வங்கிகள் அல்லது கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. அதேபோல கடன் பெறும்போது ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை தவறாக வழங்கியோர், குடும்ப அட்டை விவரத்தை சமர்ப்பிக்காதவர்கள் ஆகியோருக்கும் இந்த கடன் தள்ளுபடி சலுகை மறுக்கப்படலாம். அதேபோல் வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவர்கள் குறிக்கக்கூடிய வெள்ளை ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாது. இந்த நேரத்தில் கருப்பு பட்டியல் என்ற புதிய நடைமுறை பற்றி தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. தேர்தலை முன்னிட்டு நகைக்கடன் தள்ளுபடி எதிர்பார்த்த ஒரே நபர் பல வங்கிகளில் அல்லது ஒரே வங்கியில் பல முறை நகைக்கடன் பெறுவதை தடுக்கும் வகையில் அத்தகையவர்களை அடையாளம் காணக்கூடிய வகையில் கருப்பு பட்டியலில் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆதார் மற்றும் பான் கார்டு விவரங்கள் கணினிமயமாக இணைக்கப்பட்டிருப்பதால் போலியான கடன் பெறுதல் எளிதில் கண்டறியப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள நடுத்தர மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பயன் கொடுக்கும் வகையில் புதிய நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிட வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தகுதியான பயனாளிகள் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.